பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிருபையால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தின் 2வது பகுதியில் உள்ள கேள்வி விடைகள். வாங்க இப்போ கேள்வி விடைக்குள்ளாடி போகலாம். கொஸ்டின் நம்பர் 26. பவுலோடு வாக்குவாதம் பண்ணியவர்கள் யார்? பவுலோடு வாக்குவாதம் பண்ணியவர்கள் யார்? ஆன்சர், எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர். எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர். கொஸ்டின் நம்பர் 27. வாயாடி என்று யாரை குறிப்பிட்டார்கள்? வாயாடி என்று யாரை குறிப்பிட்டார்கள்? ஆன்சர், பவுலை. பவுலை. கொஸ்டின் நம்பர் 28. அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்று யாரை குறிப்பிட்டார்கள்? அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்று யாரை குறிப்பிட்டார்கள்? ஆன்சர், பவுலை. பவுலை. கொஸ்டின் நம்பர் 29. பவுல் எவைகளை பிரசங்கித்தார்? பவுல் எவைகளை பிரசங்கித்தார்? ஆன்சர், இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும். இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும். கொஸ்டின் நம்பர் 30. பவுலை அழைத்து சென்ற மேடையின் பெயர் என்ன? பவுலை அழைத்து சென்ற மேடையின் பெயர் என்ன? ஆன்சர், மார்ஸ். மார்ஸ். கொஸ்டின் நம்பர் 31. நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா என்று கேட்டது யார்? நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா என்று கேட்டது யார்? ஆன்சர், அத்தேனே பட்டணத்தார். அத்தேனே பட்டணத்தார். கொஸ்டின் நம்பர் 32. அத்தேனே பட்டணத்தாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் எவைகளிலே பொழுது போகுகிறவர்களாய் இருந்தார்கள்? அத்தேனே பட்டணத்தாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் எவைகளிலே பொழுது போக்குகிறவர்களாய் இருந்தார்கள்? ஆன்சர், நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய. நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய. கொஸ்டின் நம்பர் 33. எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன் என்று பவுல் யாரை பார்த்து குறிப்பிடுகிறார்? எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன் என்று பவுல் யாரை பார்த்து குறிப்பிடுகிறார்? ஆன்சர், அத்தேனரை பார்த்து. அத்தேனரை பார்த்து. கொஸ்டின் நம்பர் 34. அத்தேனே பட்டணத்தார் ஆராதித்த பலிபீடத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது? அத்தேனே பட்டணத்தார் ஆராதித்த பலிபீடத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது? ஆன்சர், அறியப்படாத தேவனுக்கு. அறியப்படாத தேவனுக்கு. கொஸ்டின் நம்பர் 35. யார் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ணுகிறதில்லை? யார் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ணுகிறதில்லை? ஆன்சர், உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். கொஸ்டின் நம்பர் 36. ஏன் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் தேவன் வாசம் பண்ணுகிறதில்லை? ஏன் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் தேவன் வாசம் பண்ணுகிறதில்லை? ஆன்சர், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால். கொஸ்டின் நம்பர் 37. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல் டேஷ் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல் டேஷ் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை.
ஆன்சர் மனுஷர் கைகளால். மனுஷர் கைகளால். கொஸ்டின் நம்பர் 38. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் தேவன் எதனால் தோன்ற பண்ணினார்? மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் தேவன் எதனால் தோன்ற பண்ணினார்? ஆன்சர் ஒரே இரத்தத்தினாலே. ஒரே இரத்தத்தினாலே. கொஸ்டின் நம்பர் 39. யாரை பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்தார்? யாரை பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்தார்? ஆன்சர் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும். கொஸ்டின் நம்பர் 40. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களுக்கும் தேவன் எவைகளை குறித்திருக்கிறார்? மனுஷ ஜாதியான சகல ஜனங்களுக்கும் தேவன் எவைகளை குறித்திருக்கிறார்? ஆன்சர் முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும். முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும். கொஸ்டின் நம்பர் 41. கர்த்தராகிய தம்மை அவர்கள் டேஷ் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் டேஷ் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். ஆன்சர் தடவியாகிலும். தடவியாகிலும். கொஸ்டின் நம்பர் 42. யார் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல? யார் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல? ஆன்சர் தேவன். தேவன். கொஸ்டின் நம்பர் 43. அவருக்குள் நாம் எப்படி காணப்படுகிறோம்? அவருக்குள் நாம் எப்படி காணப்படுகிறோம்? ஆன்சர் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 44. நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறவர்கள் யார்? நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறவர்கள் யார்? ஆன்சர் புலவர்களிலும் சிலர். புலவர்களிலும் சிலர். கொஸ்டின் நம்பர் 45. மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கினவை எவைகள்? மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கினவை எவைகள்? ஆன்சர் பொன், வெள்ளி, கல். பொன், வெள்ளி, கல். கொஸ்டின் நம்பர் 46. எவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்குமென்று நாம் நினைக்கலாகாது? எவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்குமென்று நாம் நினைக்கலாகாது? ஆன்சர் பொன், வெள்ளி, கல். பொன், வெள்ளி, கல். கொஸ்டின் நம்பர் 47. எதை தேவன் காணாதவர் போல் இருந்தார்? எதை தேவன் காணாதவர் போல் இருந்தார்? ஆன்சர் அறியாமையுள்ள காலங்களை. அறியாமை உள்ள காலங்களை. கொஸ்டின் நம்பர் 48. மனம் திரும்ப வேண்டுமென்று தேவன் யாருக்கு கட்டளையிடுகிறார்? மனம் திரும்ப வேண்டுமென்று தேவன் யாருக்கு கட்டளையிடுகிறார்? ஆன்சர் எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும். எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும். கொஸ்டின் நம்பர் 49. மேலும் டேஷ் குறித்திருக்கிறார். மேலும் டேஷ் குறித்திருக்கிறார். ஆன்சர் ஒரு நாளை. ஒரு நாளை. கொஸ்டின் நம்பர் 50. தேவன் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு எதை நீதியாய் நியாயம் தீர்ப்பார்? தேவன் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு எதை நீதியாய் நியாயம் தீர்ப்பார்? ஆன்சர் பூலோகத்தை. பூலோகத்தை. கொஸ்டின் நம்பர் 51. அந்த மனுஷனை டேஷ் எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். அந்த மனுஷனை டேஷ் எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். ஆன்சர் மரித்தோரிலிருந்து. மரித்தோரிலிருந்து.
Question number 52. பவுல் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசியபோது ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பவுல் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசியபோது ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆன்சர், சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். Question number 53. சிலர் பவுலை பற்றி கொண்டு டேஷ். சிலர் பவுலை பற்றி கொண்டு டேஷ். ஆன்சர், விசுவாசிகளானார்கள். விசுவாசிகளானார்கள். Question number 54. மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவன் யார்? மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவன் யார்? ஆன்சர், தியோனேசியு. தியோனேசியு. Question number 55. பவுலை பற்றி கொண்டு விசுவாசிகளானவர்கள் யார்? பவுலை பற்றி கொண்டு விசுவாசிகளானவர்கள் யார்? ஆன்சர், தியோனீசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் வேறு சிலரும். தியோனீசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் வேறு சிலரும். உங்களுக்கான இன்றைய பரிசுக்குரிய கேள்வி, சகோதரர் யாரை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள்? சகோதரர் யாரை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள்? இதற்கான விடை தெரிந்தவர்கள் கீழ்காணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணவும். விடை தெரியாதவர்கள் இதற்கு முந்தின வீடியோவை பார்க்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.